டெய்லி வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நெய்வேத்தியம் காட்டலாமா, இல்லை வந்து கற்பூரம் வைக்கலாமா, ஆராத்தி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்டரில் கற்பூரத்தை ஏற்றிக்கிட்டு அழகாக ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே கீழே பாதம் வரைக்கும் போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த லெஃப்ட் ரைட் சென்டரில் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தலைக்கு போகணும். நம்ம பஞ்சாட்சரம் மந்திரம் சொல்லும் போது உங்களுக்கு உச்சி முதல் பாதம் வரை சக்கராஸ்க்கு போயிட்டு வருதோ அதேமாதிரி தான் சிரஸ்தாரத்துலேருந்து எல்லாமே வந்து மாயன் செந்தில்குமார். இன்றைய தெய்வீக பதிவு மிகவும் முக்கியமானது. டெய்லி வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நெய்வேத்தியம் காட்டலாமா, இல்லை வந்து கற்பூரம் வைக்கலாமா, ஆராத்தி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி பண்ணுறது? சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு ஒரு முறை இருக்குது, அது எப்படி பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆராதனை அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆராதனையும் இருக்குது. அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆராதனைங்கிறது வந்து அழகாக அப்படி காமிக்கிறது, ஆராதனைங்கிறது வந்து அழகாக டிசைனாக அப்படி குழந்தைய தூளியில் போட்டு பண்ணுவாங்களா ஆலாதனை, ஆலாட்டு இப்படி சொல்லுவாங்கள்ல, அதுக்கும் ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து அழகாக ஒன்று வேணால் படிப்படியாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் டெய்லி கற்பூரம் ஏற்றலாம், நைவேத்தியம் வைக்கலாம், பூஜை புனர்க்கம் செய்யலாம். சில பேர் சொல்லுவாங்க வாரத்துக்கு ஒரு தான் பண்ணணுமா, இல்லை டெய்லியும் பண்ணலாமா. தெய்வம் என்பது நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சரணாகதியோடு செய்யக்கூடிய அன்போடு செய்யக்கூடிய பூஜைகளை அனைத்து நிமிஷத்துக்கு நிமிஷம் கூட செய்யலாம், தவறு கிடையாது. அதனால் நைவேத்தியம் அதே மாதிரி நீங்கள் கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு, இல்லை எந்த கல்கண்டு எதை வேணாலும் வைக்கலாம். அதேமாரி தண்ணி பூஜாஸ்திரம் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் டெய்லி மாற்றிடணும். அதேமாரி உங்களுக்கு கற்பூரம் ஏற்றலாமா, தாராளமாக ஏற்றலாம். இது வந்து எந்த விதமான குறைபாடும் இல்லை. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இதுக்கு வந்து இன்றைக்கி தான் வைக்கணுமா, இந்த கிழமைகளை தான் செய்யணுமா, அப்படிலாம் கிடையாது. திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எந்த நாளிலும் செய்யலாம். பூஜை புனஸ்கரங்கள், ஆராத்தி, கற்பூர ஆராத்தி, அதேமாரி ஊதுபத்தி ஆராத்தி டெய்லி தாராளமாக பண்ணலாம். காலை மாலையும் செய்யலாம், எப்பொழுது வேணால் செய்யலாம். இது நேரம் காலம் கேட்டிருக்கீங்க. மத்தியமம் நேரம் மணியில் 12:01 இருக்குது பார்த்திங்களா, அந்த நேரத்தில் நம்ம பூஜைகள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாதிரி நைட்டு 12 to 1 அதுக்கப்புறம் எப்போ பண்ணாலும் புனிதமான நேரம் தான். ஏன்னா அது வந்து வேர்ல்டு கிளாக் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து மத்தியமம் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் சிங்க் ஆகும், அந்த 12 to 1. அதனால் அந்த நேரத்தில் நம்ம வந்து விளக்கு ஏற்றி பூஜைகள் செய்ய வேண்டாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கரெக்டாக இந்த 12 o'clock வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக அந்த நேரத்தில் பர்டிகுலர் சில பேர் பண்ணுவாங்க. அதுமாரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம எப்போ பார்த்தாலும் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆராதனை செய்யலாம், தீப ஆராதனை காட்டலாம், கற்பூர ஆராத்தி காட்டலாம். அதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லை, டெய்லியுமே செய்யலாம். சரி, ஆராதனை எப்படி செய்வது அப்படின்னு கேட்டிங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கற்பூரம் இருக்குது பார்த்திங்களா, அது மொத்த பூஜை ரூமுக்கும் சேர்த்து சென்டரில் கற்பூரத்தை ஏற்றிக்கிட்டு அழகாக ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே கீழே பாதம் வரைக்கும் போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த லெஃப்ட் ரைட் சென்டரில் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தலைக்கு போகணும். அதுக்கப்புறம் தலையிலேருந்து திருப்பி சென்டர் அப்படியே வந்துட்டு நடுவில் அப்படியே லெஃப்ட் ரைட்டு அப்படியே கீழே போகணும். அதுக்கப்புறம் நேராக அப்படி எடுத்து தலையில் அப்படி பண்ணுறது தான் ஆராதனை. நீங்கள் வந்து கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அழகாக பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, சென்டரில் கொளுத்திட்டு லெஃப்ட்டு ரைட் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வரைக்கும் போகும் பாதம், பூமி ஆஸ்திரம். அதுக்கு அப்படியே மேலே கொண்டு வந்து திருப்பி நடுவில் லெஃப்ட்டு ரைட்டு, அதுக்கப்புறம் மேலே தலை லெஃப்ட்டு ரைட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு, அதுக்கப்புறம் கால். அவ்வளோதான். அழகாக அப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஆராதனை. இதுக்கெல்லாம் முறை இருக்கா, நீங்கள் கரெக்டாக சொல்கிறது எனக்கு புரியலையே, ஒன்றுமே தேவையில்லை. அதாவது இப்படி பண்ணணும், லெஃப்ட் ரைட் அவ்வளோதான். இப்படி கூட பண்ணலாம். அது என்னென்னா உங்களுக்கு கீழே பாதத்துலேருந்து மேலே போகணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம் தான். ஆராதனை சிறப்பாக அமையும். அதனால தான் இது கற்பூரம் ஏற்றும் முறையில் அது அழகாக சொல்லியிருக்காங்க. ஊதுபத்தியும் அதேமாதிரி தான். சில பேர் காமிச்சிட்டு இப்படி பண்ணுவாங்க. ஒவ்வொன்றும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது விளக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபீல்டு கொடுக்கும். ஆராதனை பண்ணும்பொழுது பார்த்திங்கனாக்கா எப்படி நம்ம பஞ்சாட்சரம் மந்திரம் சொல்லும் போது உங்களுக்கு உச்சி முதல் பாதம் வரை சக்கராஸ்க்கு போயிட்டு வருதோ அதேமாதிரி தான் சிரஸ்தாரத்துலேருந்து எல்லாமே வந்து நிற்கும். ஊதுபத்தியும் அதேமாதிரி தான் அழகாக அப்படி காட்டலாம். அது வந்து எல்லாமே ஹீட் எனர்ஜியோடு சேர்ந்து வாசனையோடு ஒரு பக்குவத்தை கொடுக்கும். அதனால தான் இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதனால் தெய்வத்தை காட்டுக்கொண்டு சரணாகதியோடு நம்ம ஏற்படக்கூடிய அந்த கற்பூரமாக இருக்கட்டும், ஊதுபத்தியாக இருக்கட்டும், நம்மளுடைய எல்லாமே இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் அவ்வளோதான். அதனால் இதுக்கு கிழமை கிழங்கள்லாம் கிடையாது. அந்த 12:01 மட்டும்தான் மத்தியமம் நேரம்னு சொல்லுவாங்க. அதை தவிர எல்லா நேரங்களையும் நீங்கள் தீபாராத்தனை காட்டலாம். அதேமாரி உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா விபூதியை காட்டலாம். விபூதி கூட பார்த்திங்கனாக்கா அழகாக நம்ம சுவாமிங்களுக்கு நல்லா அப்படி அழகாக மேலேருந்து கீழே எடுத்து லெஃப்ட் ரைட் எடுத்து பூசிக்கலாம். ஆக எல்லாமே மகத்துவத்தை சார்ந்தது தான்.
அதனால் நீங்கள் இந்த பூஜை அறையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்டிருக்கீங்க எந்தெந்த நேரத்திலலாம் பண்ணக்கூடாது. இந்த 12 to 1 பண்ண தேவையில்லை. அதேமாரி எல்லா நேரத்துலையுமே நம்ம கற்பூரம் ஏற்றலாம், ஆராதனை கழிக்கலாம், நம்ம பூஜை பொருள் வைக்கலாம், நெய்வேத்தியம் வைக்கலாம். இல்லை எந்த விதமான தப்பும் கிடையாது. நிறைய பேர் இதை கேட்டிருக்கீங்க தொடர்ந்து, அதனால தான் இந்த பதிவு. அதனால் ஏற்றும்ல ஆராதனைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸிங் டைப்பில் அழகாக பண்ணி பாருங்கள். அங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்போட எலக்ட்ரோஃபீல்டு லெஃப்ட்டு ரைட்டு பண்ணும்போதே நம்மளுடைய சக்கராசும் இயங்கும். அந்த நெருப்போடு சேர்ந்து இயற்கையோடு சேர்ந்து நம்ம தெய்வங்களோடு இணையப்படுற ஒரு விஷயந்தான் ஆராதனை. நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண் இப்படி திரும்பும் லெஃப்ட்டு ரைட்டு போகும்போது இங்கே ஒருநிலைப்பட்டு நம்மளுடைய என்ன வேண்டுதலோ அது போய் கேலக்ஸிக்கு போய் சேர்ந்துடும். அவ்வளோதான். அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி.